அரசியல் ரீவைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இது ஒரு புத்தம்புது நிகழ்ச்சி. தமிழக அரசியலின், இந்திய அரசியலின் சுவாரஸ்யமான பக்கங்களை ஒரு பத்திரிகையாளரின் கண்கொண்டு புரட்டுவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய தனித்துவம், சுவாரஸ்யம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் நம்முடைய முதல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் திரு மணி. வணக்கம் விஜயன். அரசியல் ரீவைண்ட் ஒரு புத்தம்புது முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லலாம். பழைய வரலாற்றின் பக்கங்களை புரட்டுவது தான். அதில் முதல் நிகழ்ச்சியில் ஜெயலலிதா அவர்களினுடைய நினைவு தினம் நெருங்கிறதுனால ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு பத்திரிகையாளரின் பார்வை, உங்கள் பார்வையிலிருந்து ஜெயலலிதா அவர்கள் அப்படின்றது, அதில் குறிப்பாக 91 நீங்கள் காலகட்டம் தொடங்குறீங்க, அவங்களுடைய ஆட்சியும் அதிலிருந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் திருமணி. ஆமாம், இப்போ 91 ஏப்ரல் மாதம் தான் நான் அதிகாரபூர்வமாக துறைக்கு வந்தது. அதுக்கு முன்னால் ஃப்ரீலான்ஸராக இருந்தாலும் அந்த காலகட்டம் தான், ஏப்ரல் 24ன்னு சொல்லலாம். வெடிவெள்ளின்னு ஒரு காங்கிரஸ் ஆதரவு நாளிதழ் ரொம்ப வறுமையான கட்டத்தில் அவங்க நடத்திக்கிட்டு இருந்தார். தெள்ளூர் தர்மராசன் என்னுடைய முதல் ஆசிரியர், அவர் தான் என்னை துறைக்கு அறிமுகப்படுத்தியவர். அந்த பத்திரிக்கையில் தான் நான் வந்து ஒரு பகுதி நேர செய்தியாளராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த காலகட்டம் தான் வந்து ஏப்ரல் மே மாதங்கள் தான் நமக்கு இங்கே எலெக்ஷன் வருது. மே மாதம் 21 ரஜீவ் படுகொலை. அதன் பிறகு அந்த தேர்தல்கள் 3 வாரங்கள் தள்ளி போய் ஜூனில் வருது. ஏடிஎம்கே 160 சீட்டு ஜெயிச்சு, காங்கிரஸ் 60 சீட்டு, அமோக வெற்றி. திமுக கலைஞர் மட்டும்தான் ஜெயிச்சார், ராஜினாமா பண்ணிட்டார். அதுக்கு பிறகு 2 சீட்டு அவங்க ஜெயித்தாங்க. ஸோ ஜெயலலிதாவுடைய அந்த ஆட்சி காலம் என்பதும் நான் பத்திரிகை துறைக்கு வந்ததும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரியான ஒரே காலகட்டம் தான். அவங்க அதுக்கு முன்னால் அரசியலில் இருந்தாங்க. 82லேருந்தே இருக்காங்க. 82லேருந்து 91 வரைக்கும் 9 ஆண்டு காலம் அரசியலில் இருக்காங்க. 87 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 88 ஜனவரி 1 அவங்க அதிமுக பொதுச் செயலாளராகவே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பட் கட்சி உடையுது. அதனால் ஜானகி அம்மா ஒரு 3 வாரம் ஆட்சி காலம், அப்புறம் அவங்க கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகுது. ஒரு ஆண்டு பூரா ஜே அணின்னு இருக்குது. 89 ஜனவரியில் கலைஞர் ஜெயிச்சோன்னே, திமுக ஜெயிச்சோன்னே ஜானகி அம்மா கொடுத்துட்டு போயிடுறாங்க கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே. ஒன்றுபட்ட அதிமுக ஜெயலலிதா தலைமையில் உருவாகுது. கட்சியோட தலைமை அலுவலகம், ரெட்டை இலை எல்லாம் அவங்க கண்ட்ரோலுக்கு வருது. 91 ஜனவரியில் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகுது. மே மாதம் ராஜீவ் படுகொலை, எலெக்ஷன் தள்ளி போய் அந்த அம்மா சிஎம் ஆகிடுறாங்க. ஸோ அவர்களை நான் வந்து அந்த 91 சிஎம் ஆன காலகட்டத்திலேருந்து நான் பார்க்கிறேன். அந்த ஹோல் பீரியடில் வந்து அவங்க வந்து பத்திரிகையாளர்களை வந்து சந்தித்து கால்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸஸ் நம்ம சொல்லக்கூடிய ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். ஏன்னா அப்போ தனியார் தொலைக்காட்சிகள் கிடையாது. அதனால் மைக்கை போட்டு எடுக்கிற கான்செப்டே கிடையாது அப்போ. ஸோ அந்த 5 ஆண்டு காலத்தில் அவர்களுடைய முதல் ஆட்சி காலத்தில் 91 ஜூன்லேருந்து 96 மே மாதம் அவர்கள் 8, 9 தேதி தோல்வி அடையும். 10ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து மொத்தம் 3 முறை தான் அவங்க செய்தியாளர்களை சந்தித்தாங்க. கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஒரு அயன் கர்ட் அனுப்பினால், அது வந்து எல்டிடி இஷ்யூ இருந்ததால் ராஜீவ் படுகொலைக்கு பிறகு அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கான ஒரு பாதுகாப்பு. இப்போ இருக்க தலைமுறைக்கு அதை சொன்னால் கூட புரியாது. அவங்க போயஸ் கார்டன்லேருந்து வீட்டில் புறப்படுறாங்கன்னா, செக்ரட்டரியேட் போகிறாங்கன்னா, பீச் ரோடில் போகிறாங்களா, மவுண்ட் ரோடில் போகிறாங்களான்னு தெரியாது. 2 ரோடையும் பிளாக் பண்ணிவிடுவாங்க. மவுண்ட் ரோட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா சாலையில் நம்ம ஜிம்கானா கிளப் ஹிந்து ஆஃபீஸ் எதிர்க்க, அதுலேருந்து சஃபேர் தேட்டர் வரைக்கும் 2 பக்கத்துலேயும் 6 சப்வே இருக்குது. 2 பக்கம் சேர்த்து 12 என்ட்ரி. அந்த 12 என்ட்ரியும் க்ளோஸ் பண்ணுவாங்க. அது அப்புறம் விமர்சனமாக கூட மாறி, மிகப்பெரிய அளவு விமர்சனமாக மாறிச்சு. சப்வேல இறங்கி போக முடியாது. ரோட்டில் நடந்து போகிறவன சம்டைம்ஸ் நிற்க வச்சு சவுத்தை பார்த்து நிற்க வைப்பாங்க. ஓகே. அந்த எஸ்எஸ்ஜின்னு ஒரு காவல் பிரிவு, அந்த விஜயகுமார்னு வீரப்பனை பிடிச்சாரு, சென்னை மாநகர கமிஷனராக இருந்தார், பிறகு பிஎஸ்எஃப் லீடராக இருந்தார், ஒரு நல்ல அதிகாரி. ஆனால் அன்றைக்கி ஒரு எல்டிடியோட த்ரெட் இருக்கிறதுனால அந்த எஸ்எஸ்ஜியோட பாதுகாப்பு வளையம் அந்த அம்மாவுக்கு இருக்குது. பிரைம் மினிஸ்டருக்கு எஸ்பிஜி இருக்க மாதிரி உங்களுக்கு எஸ்எஸ்ஜி அப்படின்னு. எஸ்பிஜி வந்து பார்லிமெண்ட்டில் இயற்றப்பட்ட சட்டத்தால் உருவாக்கப்பட்டது. இது இவங்களாவே போலீஸுக்குள்ளே ஒரு டிராஃபிக் விங்கு, கிரைம் விங்கு, ஐடல் விங்கு மாதிரியான ஒரு விங்கு. ஆனால் அவங்களுக்கு ஸ்வீப்பிங் பவர்ஸ் இருந்தது, கொடுத்து வச்சுருந்தாங்க இவங்களாவே. ஸோ அவங்களுடைய அத்துமீறல்கள் ரொம்ப அதிகமாக அவங்க வந்து சிவில் உரிமைகளை பறிச்சே தான் அன்றைக்கி வந்து ஜெயலலிதாக்கான பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட்டது. ஜெயலலிதாவோட கான்வாய் ரோட்டில் வருதுன்னா அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் பாதிக்கப்படாத எந்த ஒரு சிட்டிசனுமே தமிழக சென்னை மாநகரில் இல்லை என்ற அளவுக்கு நிலைமை இருந்தது. இன்ஃபேக்ட் 96 அந்த அம்மா தோற்றதுக்கு அந்த எஸ்எஸ்ஜியும் ஒரு காரணம், அது உண்மையாகவே கருதப்பட்டது. பட் அஃப்கோர்ஸ் சப்சிக்வெண்ட் பீரியடில் 2001, 2011 வந்தப்பெல்லாம் அந்த கெடுபிடி இல்லை, சுத்தமாக இல்லை. இன்ஃபேக்ட் 2011 வந்து அந்த அம்மா கான்வாய் ரோட்டில் போகுதுன்னா பக்கத்துலேயே அதே பாதையிலே பப்ளிக் டிராஃபிக்கும் அலோவ் பண்ணாங்க. நான் அது 2யும் பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ அந்த காலகட்டம் ஒரு பத்திரிகையாளனாக பார்க்கும்பொழுது, நம்ம முதன்முறையாக பார்க்கும்போது இப்படி தான் இருப்பாங்களோ எல்லா சிஎம்முன்னு நினைக்கிற மாதிரியான ஒரு அவலமான சூழ்நிலை தான் நிலவுச்சு.
அசம்பிளி உள்ள யாரையும் பேச விட மாட்டாங்க. நான் அசம்பிளியும் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ முதல் 2 வருஷம் காங்கிரஸோட உறவில் இருந்தாங்க. 93 நரசிம்மராவ் ஆதரவு வாபஸ் வாங்கின பிறகு காங்கிரஸோட முட்டல் மோதல் உருவாச்சு. 60 பேர் இந்த காங்கிரஸை உடைச்சாங்க. ஜெய காங்கிரஸ்னு ஒரு 6 பேர் உருவாக்குனாங்க. ஜீனத் சர்புதீன் சிங்காரம் இப்போ இறந்து போனார், கோவை செல்வராஜ் அவங்கெல்லாம் அதில் இருந்தாங்க. பிஜேபியோட அவங்க இந்த 92 ஷிலான்யாஸுக்கு அது வந்து அது இந்த இதுக்கு வந்து செங்கல் நட்டாங்களே, அது பேர் என்ன, ராமர் கோயில், ராம் ஜென்மபூமி இஷ்யூவில் வந்து 92 வந்து அந்த பாபர் மஸ்தி இடிக்கிறதுக்கு முன்னால் வந்து அந்த பூஜைக்கு வந்து ஆளெல்லாம் அனுப்புனாங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஆதரவு தெரிவித்தாங்க. அவங்க வந்து ராமருக்கு அயோத்தியில் கோயில் கட்டாமல் வேறு எங்கே கட்ட அப்படிலாம் அவங்க வந்து பேசினாங்க. அந்த பேசினாங்க, ஓப்பனாகவே பேசினாங்க. ஸோ அந்த ஒரு 5 இயர்ஸ் அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் மீது கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டன. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம்ன்ற லெவலுக்கு எழுதுகிறவங்க மேலெல்லாம் கேஸ் போட்டாங்க. இன்ஃபேக்ட் அப்போ நக்கீரனில் எங்கேயும் ஒரு ஹிட்லர்னு ஒரு தொடரே வந்தது. சுப்புன்னு நினைக்கிறேன், சுப்பு தான் எழுதினார்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஒரு ஹிட்லர்னு ஒரு தொடரே அவங்க வந்து போட்டாங்க. பட் கடைசி கட்டத்தில் February 96 அதை வாபஸ் வாங்கினாங்க. எல்லா வழக்குகளையும் வாபஸ் வாங்கினாங்க. ஸோ அது வந்து ஒரு 91-96 ஆட்சி காலம் வந்து ரொம்ப இன்னும் ஒரு நெகட்டிவ்ஸ் தான் அதிகம். அதில் வந்து எதிர்மறையான விஷயங்கள் தான் அந்த ஆட்சி காலத்தில் அதிகமாக. உங்கள் மீது 2 வழக்கு இருக்கு, அது பிற்காலத்தில் வருது, அது நம்ம பேசுவோம். 2011-16 அவங்களோட 3 ஆட்சி காலத்திலுமே வந்து திரும்ப கட்சிகள் மேலே வழக்குகளை, பத்திரிகையாளர்கள் மேலே வழக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, எதிர்கட்சிகள் மேலே. என் மீது போடப்பட்டது 11-16 ஆட்சி காலத்தில். அதை நம்ம அந்த கட்டத்தில் பேசும்போது பேசலாம். ஸோ இந்த 91-96 வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு தமிழக அரசியல் வரலாறுல ஒரு கருப்பு பக்கம். அது இட்ஸ் அ பிளாக் பேஜ். எல்லா சிவில் உரிமை, ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து அன்றைக்கி வந்து திமுக வந்து வரலாறு காணாத படுதோல்வியை சந்திச்சது. ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க, கலைஞர் அதை ராஜினாமா பண்ணிட்டாரு. 2 தொகுதிகளுக்கு வந்து இடைத்தேர்தல் வந்தது. ஏன்னா சுயேட்சைகள் இறந்து போனால் அப்போ தேர்தல்களை ரத்து பண்ணுவாங்க. அதனால் எழும்பூர் 2 துறைமுகம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்தப்போ ஒரே மாதத்தில் பருதி இளமழுதியும் செல்வராஜன் ஒருத்தரும் ஜெயிச்சு வந்தாங்க. அதில் 93 மதிமுக பிரிஞ்சப்போ அந்த செல்வராஜ் மதிமுக போயிட்டார். ஸோ டிஎம்கேக்கு பருதி மட்டும்தான். ஸோ ஒரு உறுப்பினரை வச்சு தான் டிஎம்கே ஃபங்க்ஷன் பண்ணுச்சு. அந்த காலகட்டத்தில், அதாவது 91 96 92 தான் நிலைமை மோசமாக ஆரம்பிச்சுது. அதில் அந்த காலகட்டத்தில் உண்மையான எதிர்கட்சியாக இருந்தது அன்றைய ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாழப்பாடி ராமூர்த்தி. ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து அக்ரெசிவாக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க 92 96 வரைக்கும். கடைசி 3 மாதம் தான் கலைஞர் வந்து எதிர்கட்சி அரசியல் பண்ணுறாரு. இந்த 92-96 காலகட்டத்தில் கம்ப்ளீட்டாக வந்து ஏகப்பட்ட வழக்குகளை ஜெயலலிதா மேலே போட்டது. இப்போ இன்ஃபேக்ட் சுதந்திர இந்திய வரலாறுல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பதவியில் இருக்க முதலமைச்சருக்கு எதிராக ஆளுநர் வழக்கு தொடர அனுமதி கொடுத்தது அந்த கட்டத்தில் தான். ஏப்ரல் 1 1995 ஜனதா கட்சி தலைவர் டாக்டர் சுப்பிரமணியம் சாமிக்கு ஜெயலலிதா மேலே வழக்கு தொடர்றதுக்கு, ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு கவர்னர் சாங்ஷன் பண்ணார். அது டான்சி கேஸும் அப்புறம் இன்னொரு கேஸில். அஃப்கோர்ஸ் அந்த அம்மா அதை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்தாங்க. அந்த அம்மா கேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தோற்று போச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க மே மாதம் 95 அதை சாங்ஷனை எதிர்த்து கேஸ் போட்டாங்க. அந்த கேஸில் அந்த அம்மாவுக்கு ஸ்டே கிடச்சிட்டு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு எதிராக வழக்கு தொடர ஆளுநர் வந்து யாருக்காவது அனுமதி கொடுக்கலாமான்னு அரசியல் சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்னு நம்ம ஆராய வேண்டியிருக்கு. அதனால் இந்த மனுவை, ஜெயலலிதாவோட இந்த மனுவை, டாக்டர் சாமிக்கு எதிராக போட்ட மனுவை கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு அனுப்புகிறோன்னு 95 மே மாதம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. 29 வருஷம், இந்த மே வந்தால் 31 வருஷம், 30 வருஷம், 30 இயர்ஸ் ஆகுது. இன்ன வரைக்கும் அந்த கேஸ் விசாரணைக்கு எடுக்கல. 125 பெட்டிஷன்ஸ்க்கு மேலே கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்காக வெயிட் பண்ணுது. இன்னமும் அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, ஜெயலலிதாவோட கேஸ். ஸோ அகில இந்திய அளவுலையும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தோட விழுமியங்களின் அடிப்படையிலையும் கான்ஸ்டிடியூஷனல் ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட ஆட்சி காலம் என்பது வந்து பல விதமான ஒரு சாதனைகள்னு சொல்லலாம், வேதனைகள்னு சொல்லலாம். பல விதமான இன்சிடென்ட்ஸ், பல விதமான போக்குகளை, டெண்டன்சிஸ்னுவாங்க, ட்ரெண்ட்ஸ்னுவாங்க, அதை உருவாக்கின ஒரு காலகட்டம். அந்த காய்தல் உயரத்தில் இல்லாமல் ஜெயலலிதாவை அணுகக்கூடிய எந்த ஒரு அரசியல் மாணாக்கனுக்கும், எந்த ஒரு வரலாற்று மாணாக்கனுக்கும், எந்த ஒரு சட்ட மாணாக்கனுக்கும் ஜெயலலிதாவுடைய அந்த 91 2016 வரைக்குமான ஆட்சி காலம் என்பது பல முக்கியமான விஷயங்களை எடுத்து கூறக்கூடிய, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தோட பல விஷயங்களை குறித்த பார்வைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி காலம். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. இன்ஃபேக்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே நம்ம சொல்லலாம், இண்டிபெண்டன்ட் ஹிஸ்ட்ரியிலே வந்து உச்சநீதிமன்றத்தோட புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் எல்லாரையுமே தன்னுடைய வழக்குகளுக்காக 93 2010
2014 அவங்க இறந்து போகிற வரைக்கும் அந்த கிட்டத்தட்ட அந்த 22 ஆண்டுகளில் தனக்காக வந்து பணியில் அமர்த்திய ஒரே வழக்கறிஞர்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அதை ஒரு கால்குலேட் பண்ணி அதை வந்து நான் 2-3 ஸ்டோரிஸாக எழுதியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து அவங்க அந்த 25 ஆண்டு காலம்னு வச்சுக்கலாம், 25 இயர்ஸ், ரஃப்லி 22 to 25 இயர்ஸில் வழக்கறிஞர்களுக்காக செலவு பண்ணப்பட்ட தொகையே கிட்டத்தட்ட 100 கோடியை தாண்டும். இந்தியாவின் ஆகச்சிறந்த வழக்கறிஞர்களுக்கு கபில் சிபல்லேருந்து, ராம்ஜெத் மலானிலேருந்து, ஃபாலின் ஆரிமன்லேருந்து, இவர் கே வேணுகோபால், அவர் தான் அவங்களோட முக்கியமான வழக்கம், அவர்லேருந்து ரஜீவ் தவான், சோலி சொராப்ஜி, நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து பராசரன், அந்த அம்மாவோட ஃபேமஸ், அவர் தான் அந்த கேஸில் வந்து கவர்னருக்கு சாங்ஷன் கொடுத்த கேஸில் ஸ்டே வாங்கி கொடுத்த பராசரன். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட டாப் லாயர்ஸ். ஒரு பக்கம் அரசியல் பயணம், இன்னொரு பக்கம் சட்ட பயணம். ஜெயலலிதா லீகல் பேட்டில்ஸ், ஜெயலலிதாவோட சட்ட போராட்டங்களை இவ்வளோ பெரிய புத்தகமாக எழுதலாம். அதில் இருக்கக்கூடிய பல பரிமாணங்கள், அவருக்காக அப்பியர் ஆன வழக்கறிஞர்கள், அவங்களுக்கான ஃபீஸ், அதை மட்டுமே பார்த்தீங்கன்னா 92 ஃபஸ்ட்டு அந்த கேஸ் போட்டது எப்படின்னா 93 வந்து இவங்க டெக்ஸ்ட் புக் சொசைட்டியில், ஜெயலலிதா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டி ஜெயா பப்ளிகேஷன்ஸ்க்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. பதவியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை பங்குதாரராக கொண்ட ஒரு நிறுவனத்துக்கு அரசு ஆர்டரை நீங்கள் வந்து வர்த்தகத்தை கொடுக்கக்கூடாது, அதனால் அவங்க எம்எல்ஏ பதவியை அவங்க எம்எல்ஏ பதவியை பறிக்கணும். அந்த பறிக்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு என் பெட்டிஷனை நீங்கள் அனுப்பணும்னு அன்றைய கவர்னர் கிட்ட போய் சுவாமி பெட்டிஷன் கொடுக்குறாரு. கவர்னர் வந்து அது ஈஸிக்கு அனுப்புறது தான் ஒரே வேலை, போஸ்ட் ஆஃபீஸ் தான். ஆனால் கவர்னர் தான் பக்கம் வச்சிருக்காரு. அதில் கவர்னருக்கு மேண்டமஸ் உத்தரவு கேட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வராரு கே வேணுகோபால. ஜெயலலிதா சாமி கேஸ் போடுறாரு, ஜெயலலிதாக்காக அப்படி போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு வந்தது கே வேணுகோபால கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த கேஸ்லேருந்து ஆரம்பிக்குது பயணம், நீண்ட பயணம். 93லேருந்து 2014 வரைக்கும். கடைசியாக 2014 அவங்களுக்கு வந்து ஃபாலின் ஆரிமனும் கேடிஎஸ் துளசியும் பெயில் வாங்கி கொடுத்தாங்க. அந்த இந்த கர்நாடகா கேஸில், மைக்கேல் ஜான் குன்ஹா கேஸில். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சட்ட போராட்டங்களில் அவருக்காக அப்பியரான வழக்கறிஞர்களுக்கு அவர் கொடுத்த தொகை மட்டுமே ரொம்ப சாதாரணமாக அந்த 20-22 ஆண்டுகளில் ஒரு 100 கோடியை தாண்டும். ஸோ இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் இப்படி ஒரு நீண்ட சட்ட போராட்டத்தை நடத்திய ஒரு அரசியல் தலைவர் இல்லை என்றே நாம் கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுடைய ஒரு பத்திரிகையாளராக பயணம் கிட்டத்தட்ட அந்த கோயின்சிடென்ட் இருக்கு 91 அப்படின்னு. அவங்க இறக்குற வரைக்கும் நீங்களும் ஒரு பத்திரிகையாளராக கவர் பண்ணியிருக்கீங்க பல இன்சிடென்ட். ஆமாம். முக்கியமான தருணங்கள்னு நீங்க எதை பார்க்குறீங்க? முக்கியமான தருணங்கள்லாம் நான் 91-91 காலகட்டத்தில் ஒரு சிறிய அளவிலான பத்திரிகைகள் இருந்ததாலையும் அவங்க செய்தியாளர்களை சந்திப்பது ரொம்ப அரிதாக இருந்த காரணத்தாலையும் அவங்கள நெருங்க முடியல. பட் என்னுடைய முதல் அனுபவம் வந்து அவங்களோட வந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா 98. ஓகே. வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க 18 எம்பிஸை வச்சு ஆதரவு கொடுத்து அப்புறம் 14 மாதத்தில் கவுத்தாங்க அந்த காலகட்டம். அப்போ நான் வந்து ஏஎன்ஐ தொலைக்காட்சியில் வேலை செஞ்சேன், ஏஷியன் நியூஸ் இன்டர்நேஷனல், ஒன்லி டிவி ஏஜென்சி. 1998 பிப்ரவரி மாதம் அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த எலெக்ஷன் முடிஞ்சு இவங்க ஆதரவு கடிதம் கொடுக்கறத தாமதப்படுத்தினாங்க, 1 வார காலம் தாமதப்படுத்தினாங்க. அதனால் வாஜ்பாய் வந்து அன்றைய குடியரசுத் தலைவர் KR நாராயணனை சந்தித்து ஆட்சி அமைக்க அதிகாரம் கோருவதே 1 வாரம் தள்ளி போச்சு. இன்ஃபேக்ட் அந்த 4-5 நாள் தள்ளி போகும்போது பால் தாக்கரே வந்து வாஜ்பாயை வந்து டெல்லியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்சிடென்ட். அது ஏன் நீங்கள் இன்னமும் பிரசிடெண்ட்டை பார்த்து அதிகாரம் ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரலன்னும் போது த லவ் லெட்டர் ஃப்ரம் சென்னை ஹஸ் நாட் கம் அப்படின்னு வாஜ்பாய் சொன்னார். ஆக்சுவலாக அதுக்கு அடுத்த நாள் வந்து இங்கே நான் அவங்கள பேட்டி எடுத்தேன், நான் எடுத்தேன் அவங்கள வந்து ஏஎன்ஐ எக்ஸ்க்ளூசிவ். அப்போ இவ்வளோ டிவி கிடையாது, ஒன்லி சன் டிவி இருந்தது, ராஜ் டிவி இருந்தது, வேறு பெரிய அளவில் தொலைக்காட்சிகள் இல்லை. இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு, நாங்கள் தான் விஷுவல் சப்ளை பண்ணுவோம் எல்லோரும். அப்போ அந்த அம்மாவோட வீட்டில் அவங்கள நாங்கள் நான் எடுத்தேன் அவங்கள வந்து பேட்டி எடுத்து. அப்போ தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க, நான் வந்து இன்றைக்கி வந்து ஆதரவு கடிதம் கொடுக்க போகிறேன். நாங்கள் தான் அதை பிரேக் பண்ணோம். ஆக்சுவலி நான் சொல்கிறேன் 98 பிப்ரவரியில். எஸ், ஐ ஹவ் டிசைடட் டு எக்ஸ்டெண்ட் மை சப்போர்ட் அப்படின்னாங்க அந்த அம்மா. அது வந்து காலையில் ஒரு 11 இந்த மாதிரி டைமுக்கு ஒரு 11-12 மணி வாக்கில் கொடுத்தாங்க 98 பிப்ரவரி. இது என்னுடைய அவங்க முதல்ல அவங்கள நான் சந்தித்த என்னுடைய அனுபவம். அது வந்து அதுக்கு பிறகு தான் அவங்க அந்த கடிதத்தை கொடுக்குறாங்க. அவங்க வந்து அதுக்கு பிறகு கவர்மெண்ட் வருது. அதுக்கு பிறகு 14 months, அந்த 14 monthsல ஏப்ரல் மாதத்தில் வந்து கவர்மெண்ட்டு 99 ஏப்ரலில் ஒரு ஓட்டில் கவர்மெண்ட் வந்து கவுருது. அப்போ நாங்கள் பல நேரங்கள் அவங்க வீட்டு ஏன்னா எப்போ வேணால் கவர்மெண்ட்டை கவுத்துருவாங்க. நாங்கள் ஒன்லி நேஷனல் ஏஜென்சி ஏஎன்ஐன்றதுனால நாங்கள் அவங்க வீட்டு வாசலே கிடப்போம். நாங்கள் மற்றவங்கெல்லாம் கூட போயிடுவாங்க, இன்க்ளூடிங் சன், ராஜ், தூர்தர்ஷன்லாம் கூட போயிடுவாங்க. நாங்கள் அங்கே ஏன்னா நேஷனல் நியூஸ், ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த காலகட்டத்தில் வந்து அந்த 98 பிப்ரவரிலேருந்து 99 ஏப்ரல் வரைக்கும் காலையில் ஒன்று பேசுவாங்க, மதியானம் ஒன்று பேசுவாங்க, சாயங்காலம் ஒன்று பேசுவாங்க. காலையில் வந்து
நான் ஆதரவு வந்து உறுதியாக கொடுக்குறேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, நீங்கள் தான் மீடியா தான் ட்விஸ்ட் பண்ணுறீங்கன்னு. மத்தியானம் என்ன சொல்லுவாங்க, ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஓப்பன் வாங்க, என்ன வேணால் நடக்கலான்வாங்க. சாயங்காலம் என்ன பண்ணுவாங்க, எங்கள் பார்ட்டி தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது எந்த நேரமும் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் வருவார், ஜஸ்வந்த் சிங் வருவார், மம்தா பானர்ஜி வந்து பார்த்துருக்காங்க அப்போ அவங்கள வந்து, அவங்க பிஜேபி ஆதரவு கட்சியாக இருந்ததால். பட் அது எல்லாமே வந்து கடைசியாக அவங்களுக்கு 99 ஏப்ரலில் கவுந்த காலகட்டம். அந்த ஆதரவு கொடுத்த காலகட்டத்தில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஏஎன்ஐ தான் பிரேக் பண்ணோம். அப்போ அவங்கள பார்த்துருக்கேன் நான். அதன் பிறகு அவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது மீடியாவோட நல்ல இன்ட்ராக்ஷனில் இருந்தாங்க, நல்லாவே இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது நாங்கள் ஏஎன்ஐலாம் வந்து எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாகவே கொடுப்பாங்க, ஏன்னா வந்து ஏஜென்சின்றனால ஒருத்தருக்கு போயிட்டாலே எல்லாருக்கும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பீரியடில் தான் அவங்களுக்கு கன்விக்ஷன் வந்தது. 2000 இந்த இயர் 2000 பிப்ரவரியில் அவங்களுக்கு 2 ஓராண்டுன்னு 2 வழக்குகளில் சிறையெல்லாம் வந்தது. அதற்கு பிறகு வந்து அவங்க 2001 அவங்க எலெக்ஷன்லேயே நிற்க முடியாமல் டிஸ்குவாலிஃபை இருக்கும் பொழுது அவங்க ஜெயிச்சு வராங்க. ஜெயிச்சு வந்து மே 13, 2001 எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அவங்க நிற்க முடியல, ஏன்னா டிஸ்குவாலிஃபைடு 2 வழக்கில் அவங்க தண்டிக்கப்பட்டதால். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த 2 வழக்கில் தண்டிக்கப்பட்டதால் தான் டிஸ்குவாலிஃபை ஆனது தெரியக்கூடாதுன்னு 4 தொகுதியில் போய் போட்டாங்க. 4 தொகுதியில் போட்டால் ஒருத்தன் லைஃப் லாங் டிஸ்குவாலிஃபை ஆகலாம், அதை பற்றி கவலையே படாமல் போய் போட்டாங்க. திமுக தான் என்ன இது பண்ணி, திமுக தான் என்ன கெடுத்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திமுக காரங்க தான் இதை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. 4 தொகுதியில் போய் போட்டாங்க. 4 தொகுதியில் போய் போட்டப்போ அது வந்து, அதாவது வந்து சட்டத்தை அந்த அளவுக்கு, டு பி ஃப்ராங்க் வித் யூ, இறந்துட்டாங்க. ஒரு பெரிய தலைவர், அதெல்லாம் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை, 1000 குறைகள் இருந்தாலும். பட் அவங்க சட்டத்தை வந்து வளைச்ச மாதிரி, துஷ்பிரயோகம் பண்ண மாதிரி இந்தியாவில் எந்த அரசியல்வாதியும் பண்ணல நான் நினைப்பேன். 4 தொகுதியில் போய் மனுவை தாக்கல் பண்ணுறாங்க. நான் நேரில் பார்த்தது 2001. 4 தொகுதியில் மனுவை தாக்கல் பண்ணிவிட்டு 4 தொகுதியில் 2 தொகுதிக்கு மேலே போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை ஆகிடும். அதில் வந்து புவனகிரி தொகுதியில் வந்து இவங்க வேட்பு மனுவை ஏற்றுக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ரிட்டர்னிங் ஆஃபீஸர், மேஜிஸ்ட்ரேட் ரேங்கில், அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கு சித்தார்த்த சங்கர் ராய்னு ஒரு பெரிய லாயர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. வெஸ்ட் பெங்கால் கவர்னராக இருந்தார், வெஸ்ட் பெங்கால் சிஎம்மாக இருந்தார், இந்திரா காந்தி கிட்ட லா மினிஸ்டராக இருந்தவர் சித்தார்த்த சங்கர் ரேன்னு. ரொம்ப பெரிய அகில இந்திய அளவில் வந்து, சுதந்திர இந்தியாவில் வந்து மிகப்பெரிய டாப் லாயர்ஸில் ஒருத்த, இங்கிலாந்தில் பேரிஸ்டராக இருந்தோம். அந்த சித்தார்த்த சங்கர் ரே அவரை வந்து டெல்லியிலேருந்து கூட்டின்னு வந்தாங்க எங்கள் புவனகிரி கோர்ட்டுக்கு. நாங்கள் ஒரு கார் பின்னாலே காரில் நாங்கள் போகிறோம், அவர் காரை கூட்டு போகிறோம். நாங்கள் அந்த ரோடு குண்டும் குழிமா டுமுக்குன்னு இருக்குது. அவர் போய் அங்கே ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ரூமுக்கு போகிறாரு. அவர் 6 அடி இருப்பார், 6.5 6.6 இருப்பார், அவ்வளோ உயரம். அந்த இது உள்ள ஒரு, நம்ம இது மாதிரி ரூஃப் மாதிரி கீழே இருந்து அப்படி இருக்கும், நிற்க முடியல அவரால், தலை இடிக்குது அவருக்கு. அங்கே கொண்டு போய் அவரை நிறுத்தினாங்க. அவர் ஊர் உலகத்தில் இந்த சீனியர்லாம் எல்லாம் எப்படி பேசுவாங்கன்னு தெரியல, ஊர் உலகத்தில் இருக்க எல்லா சைட்டேஷனையும் காமிச்சு கடைசியில் 1 மணி நேரம் ஆர்கியூம் பண்ணி பெட்டிஷன் டிஸ்மிஸ்டு. அங்கேயும் நிற்க முடியல இந்த அம்மாவால். 4 தொகுதியும் டிஸ்குவாலிஃபைடு. ஆனால் கட்சி ஜெயிக்குது, 132 சீட்டு, தனி மெஜாரிட்டியை. கரெக்டாக 14ஆம் தேதி அடுத்த நாள் மே 14, 2001 தலைமை கழகத்தில் எம்எல்ஏஸ் மீட்டிங்கு 11:30 மணிக்கு. கரெக்டாக 12:30 மணிக்கு ராஜ்பவனுக்கு போகிறாங்க. ஃபாத்திமா பிவி கவர்னரை பார்க்குறாங்க. 1 மணிக்கு ஜஸ்ட் 10 நிமிஷம் தான் பார்த்துட்டு வராங்க. உடனே பிஆர்ஓ வந்து சாயங்காலம் 6 மணிக்கு பதவி ஏற்படுறாங்க. சாயங்காலம் கடகடன்னு பதவி ஏற்றாங்க அவசரமாக. பட் திமுக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. எம்எல்ஏவாக இல்லாத ஒருவர் முதலமைச்சராக பதவியில் நீடிக்க முடியாது, ஏற்றுக்க முடியாதுன்னு திமுக சரியான ஒரு பெட்டிஷன் எடுத்துகிட்டு தான் போனாங்க. மே மாதம் ஃபைல் பண்ணாங்க. செப்டம்பர் 21, 2001 டிஸ்குவாலிஃபைடு. அவங்க பதவி ஏற்றதே செல்லாதுன்ட்டாங்க. அதுக்கு அன்றைக்கி சாயங்காலம் தான் ஓபிஎஸ் பதவி வைக்கிறாரு. ஓகே. ஸோ செப்டம்பர் 21 ஒரு தடவை பதவி இழக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதே செப்டம்பர் 27, 2014, 13 வருஷம் பொறுத்து மைக்கேல் ஜான் குன்ஹாவோட தீர்ப்பால் ஒரு தடவை. யாருமே இந்தியாவில் வந்து அந்த ஒரு, அதாவது ரோலர் கோஸ்டர் ஏறணுவாங்க, அப்படி போய் இப்படி வந்து அப்படி ஒரு அரசியல்வாதி நீங்கள் வந்து இப்போ நம்ம பின்னோக்கி பார்க்கும்பொழுது அந்த கட்டத்தில் நம்ம அவங்கள கடுமையாக விமர்சிச்சிருக்கோம், எழுதியிருக்கோம் எல்லாம். ஆனால் பேக், when you look back, 6ஆம் முறை நம்ம வந்து அப்படி திரும்பி பார்க்கும்போது இப்படி ஒரு ஏற்ற இறக்கத்தோட இவ்வளவு தவறுகளை செஞ்ச அரசியல்வாதி இப்படி போகிறது, அப்புறம் இறங்குறது, எவ்வளவு தவறுகள் செஞ்சு எவ்வளவு நீதிமன்ற தீர்ப்புகளால் அவர் பதவி இழந்தாலும் தண்டிக்கப்பட்டாலும் அவர் திரும்ப 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 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான, நம்பவே கடினமான ஒரு விஷயம். மக்கள் மனசை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம். மக்கள் மனசை புரிஞ்சுக்கிறது கடினமாக இருக்குது. ஏன்னா இது வந்து 2001-6 காலகட்டம். 2011-16 நமக்கு தெரியும். 14 அவங்க மைக்கேல் ஜான் குன்ஹா தீர்ப்பில் வந்து சொத்து குவிப்பு வழக்கில் கலைஞர் என்ன பண்ணுறாரு, 96
இந்த அம்மா பதவி இறங்கின உடனே வந்து இந்த ஊழல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு தனி நீதிமன்றம் வேணுன்ற கோரிக்கை அதிகமாக எழும்பிக்கிட்டே இருக்குது. 6 மாதம் பொறுத்து 96 டிசம்பர் 7ஆம் தேதி அந்த அம்மாவை கைது பண்ணுறாரு. ஏன் கைது பண்ணுறாருன்னா, இவங்களே போய் மாட்டினாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, முன்ஜாமீன் கேட்டு போனாங்க. ஓகே. அதுவும் ரொம்ப வினோதமான காரியம்லாம் அந்த அம்மா பண்ணாங்க. அதாவது 96 டிசம்பரில் கைது, ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகுது 6ஆம் தேதி, 7ஆம் தேதி கைது. இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி டிஸ்மிஸ் ஆகுது. இவங்களா போய் மாட்டினாங்க. சிவப்பான ஒரு ஜட்ஜ் இருந்தார், கர்நாடகாவை சேர்ந்தவர். இவ்வளோ குற்றச்சாட்டுகளுக்குள்ளான ஒரு தலைவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதே தப்பு, அரெஸ்ட் பண்ணி கஸ்டோடியல் இன்டர்கேஷன் கூட பண்ணலான்ட்டார். அதனால் வேறு வழியே எல்லாம் அடுத்த நாள் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் ஆக்சுவலாக அதுக்கு ஒரு 3 மாதம் முன்னால் ஆகஸ்ட் மாதம் 96 கலைஞர் கவர்மெண்ட் வந்து 4 மாதத்தில் இந்த அம்மா ரொம்ப வினோதமான ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டாங்க. என்னன்னா, எந்த குறிப்பிட்ட கேஸையும் சொல்லாமல் இந்தியா பூரா எந்த நீதிமன்றமும் எந்த வழக்கிலையும் என்னை கைது பண்ணக்கூடாது. இப்படி ஒரு பெட்டிஷனை எவனுமே போட்டிருக்க மாட்டான். இந்தியா பூரா எந்த நீதிமன்றமும் எந்த வழக்கிலையும் என்னை கைது பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு 2-3 கேஸ் ஹிஸ்ட்ரியை மட்டும் சொன்னாங்க. அது சம்பவம் என்னன்னா, அப்போ எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் மத்திய அமைச்சராக இருந்தார். இப்போ ஏடிஎம்கே எம்பி, அந்த ரிட்டையர் ஆயிட்டார். அவர் என்ன பண்ணார், ஊழல் பெருச்சாளிகளே நாங்கள் நசுக்குவோம்னு பேசிட்டார். அதை காரணமாக வச்சு சொன்னாங்க. ஸ்பெசிஃபிக்காக வேறு எதுவுமே இல்லை. ஸ்டேட் போலீஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸு யாருமே என்னை எந்த கேஸ்லையுமே அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெட்டிஷன், ஆன்டிசிபேட்டரி பிளாங்கெட் ஆன்டிசிபேட்டரி பெயில். அப்போ சிபிஐயில் வழக்கறிஞர் என்ன சொன்னார், இது என்ன பெட்டிஷன் இது, எஸ்ஆர்பி சொன்னார் மத்திய மந்திரின்றீங்க, somebody has said something at somewhere that somebody were not made as respondents. யாரோ எங்கேயோ எதையோ சொன்னா அது வந்து நீங்கள் வந்து இங்கே அவங்கள வந்து எதிர் மனுதாரரை சேர்க்காம இது என்ன பெட்டிஷன், நான் பெட்டிஷனை வித்ரா பண்ணிக்கிறேன்னு கபில் சிபல் ஓகே வித்ரா பண்ணிட்டாங்க. அப்போ ஆனால் 2வது தடவை நவம்பர் 2 போய் இன்னொரு ஆன்டிசிபேட்டரி பெயில் போடும்போது அது நடு மாதிரி மாட்டினாங்க. வேறு வழி வெளில கலைஞர் அரெஸ்ட் பண்ணி தான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சார். ஃபஸ்ட்டு அரெஸ்ட் வந்த எந்த கேஸ்லன்னா, வண்ண தொலைக்காட்சிகள் பெட்டிகள் வாங்கின கேஸ், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு. அந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கும்போது ஜெயிலில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது 6-7 கேஸ் போடுறாங்க. வீட்டில் ரெய்டு பண்ணி தான் நிறைய சொத்தெல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்றாங்க. அந்த அம்மாவோட பெயில் பெட்டிஷன் வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் வரும்போது தமிழக அரசு சார்பாக என் நடராஜன் ஒரு மூத்த வழக்கறிஞர் இருந்தார். அவர் கைட்லைன்ஸில் தான் அந்த அம்மாவோட கேஸெல்லாம் அவங்க வந்து பிக்கப் பண்ணாங்க. ஆக்சுவலி அப்போ தான் கோர்ட்டில் சொன்னாங்க 66 கோடிக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த விவகாரம் கிடச்சிருக்குன்னு. ஸோ டிசம்பர் 7 97 ஜனவரி 3 வரைக்கும் சிறையில் இருக்காங்க. ஜனவரி 3 தான் அவங்களுக்கு பெயில் கிடைக்குது. 28 நாள் பெயிலில் இருந்தாங்க. அந்த 7 கேஸ் தான். அதில் எல்லா கேஸ்லையும் விடுதலை ஆகிட்டே வந்தவங்க. அது தவிர இன்னொரு ஒரு 11 கேஸ் 12 கேஸ் போட்டாங்க. எல்லா கேஸ்லையும் விடுதலை ஆனவங்க சொத்து குவிப்பு வழக்கில் மட்டும் வர முடியல. அதுதான் 2014 கன்விக்ஷனில் போய் முடியுது. அந்த ஃபஸ்ட்டு அரெஸ்ட்டு இப்போதும் பலரால் நினைவு கூறப்படுகிறது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எப்படி கலைஞரை அரெஸ்ட் பண்ணீங்க, ஆனால் நாங்கள் போதுமான நேரம்லாம் கொடுத்து கண்ணியமாக தான் நாங்கள் நடத்தணும் அப்படின்னு. அந்த பத்திரிகையாளர் அனுபவத்தில் அந்த she was arrested in a decent manner. ஏன்னா முதல்ல வந்து அரெஸ்ட் வந்து எவிடன்ஸ் இருந்ததுன்னா யாரை வேணால் அரெஸ்ட் பண்ணலாம். ஐ திங்க் எக்ஸப்ட் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்னர், குடியரசுத் தலைவரையும் ஆளுநரையும் தவிர வேற யாரை வேணால் அரெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் சட்டத்தில் இடம் இருக்குது அதுக்கு. வந்து இவங்க போய் ஆன்டிசிபேட்டரி பெயில் டிஸ்மிஸ் ஆகுது. டிசம்பர் 6ஆம் தேதி பெயில் டிஸ்மிஸ் ஆகுது. வேறு வழியே இல்லை. கவர்மெண்ட் ஆன்டிசிபேட்டரி பெயில் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா நீ அரெஸ்ட் பண்ணாமலே. அதனால தான் சில ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ் ஏபியே போட மாட்டோம். ஏன்னா 50-50 சான்ஸ் இருக்குது. நீ போய் ஏபி டிஸ்மிஸ் ஆச்சுன்னா யாராக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ என்ன ஆகுதுன்னு ஜென்ரலி நான் சொல்கிறேன். அப்போ இவங்க அடுத்த நாள் காலையில் 6:30 மணிக்கு என்னமோ போகிறாங்க. போலீஸ் போய் குவிது. சிபிசிஐடி தான் ஃபஸ்ட்டு கேஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க நாங்கள் பூஜை பண்ணுறோம் அப்படி இப்படின்னு டிலே பண்ணாங்க. 9 மணிக்கு அவங்கள ஃபார்மலாக டீசெண்டாக தான் அரெஸ்ட் பண்ணாங்க. கமிஷன் ஆஃபீஸ் கூப்பிட்டு போனாங்க விசாரணை. ஒரு விசாரணையெல்லாம் அப்புறம் கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. கலைஞர் அரெஸ்ட் வேறு. அது வந்து மிட் நைட் அரெஸ்ட்டு. என்ன கரப்ஷன் கேஸ்லலாம் மிட் நைட் அரெஸ்ட்லாம் தேவையே கிடையாது. காலையில் போனால் வரப்போகிறார், வரலன்னா சம்மன் அனுப்பிச்சுன்னா வரப்போகிறாங்க. ஸோ அது வந்து டிட் ஃபார் டாட்ன்னு மாறி போச்சு. கலைஞரும் பண்ண தப்பு என்னென்னா, அரெஸ்ட் பண்ணது ஓகே, ஆனால் அதுக்கு பிறகு அந்த சொத்து குவிப்பு வழக்கை பில்டப் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டில் ரெய்டு பண்ணி அந்த எவிடன்ஸ் எல்லாம் தூக்கி கம்ப்ளீட்டாக குறிப்பிட்ட தொலைக்காட்சிக்கு மட்டும் கொடுத்தது. அது அவங்கள கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுற வேலையை வந்து ஒரு நிர்வாகம் வந்து தன்னுடைய தனிப்பட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சி தீர்த்து கொள்வதற்காக பயன்பட்டது என்பது உண்மை. அப்போ அது பெரிய பாப்புலர் வீடியோ, ரொம்ப பாப்புலர் வீடியோ. எத்தனை ஜோடி செருப்பு, எத்தனை நகை வாங்கினாங்க, என்ன ஏது எல்லாம் வந்து பிற்காலத்தில் வந்து அது பால் தாக்கரே வந்து ஒரு 10 வருஷம் பொறுத்து வேற ஒரு இன்சிடென்ட்டில் பேசும்போது யாரோ அவரை விமர்சனம் பண்ணும்போது, நான் என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் தொடர்ந்து கேட்டிங்கன்னா நான் வந்து காலில் போட்டிருக்கிறத எடுத்து அடிப்பேன், எங்கிட்ட இல்லைனா நான் ஜெயலலிதா கிட்ட வாங்கி கூட அடிப்பேன்லாம் சொல்லி அதுக்கு இவங்க போய் அவர் மேலே கேஸ் போட்டு ஏடிஎம்கே இதெல்லாம் நடந்தது. ஆல் ஓவர் இந்தியா வந்து அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சட்டம் தன் கடமையை செய்த அதே காலகட்டத்தில் கலைஞர் தன்னுடைய அரசியல் எதிரியை பழிவாங்குவதற்காகவும் சில விரும்பத்தகாத காரியங்களை
தவிர்த்திருக்க வேண்டிய காரியங்களை செய்தார், தன்னுடைய குடும்ப தொலைக்காட்சியில் அதை பயன்படுத்தினார் என்பதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. பட் மெயின் இஷ்யூ வந்து அந்த கேஸ். எல்லா கேஸ்லையும் தப்பிச்சாங்க. அந்த கேஸில் அவங்களால வந்து இவங்க என்ன பண்ணாங்க, 2003 இந்த அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு 2001 அந்த கேஸ் ஒன்றுனா அந்த சொத்து குவிப்பு கேஸ் வந்து எல்லாரும் பல்ட்டி அடிக்க ஆரம்பிக்கும் போது அன்பழகன் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட கேஸில் தான் அதை பெங்களூருக்கு மாற்றுறாங்க. 2003 பெங்களூருக்கு மாற்றுறாங்க. 11 வருஷம் பொறுத்து கன்விக்ஷன் ஆகுறாங்க அவங்க. ஸோ அகெயின் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கன்விக்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஒரு 20 days இருந்தாங்க. அதுலேயும் அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் என்னன்னா, வழக்கமாக அந்த மாதிரி செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து 100 கோடி ஃபைன் போட்டான். 100 கோடி ஃபைனு 4 வருஷம் தண்டனை. 100 கோடி ஃபைனுனா வந்து நீங்கள் 10 கோடி ரூபாய்க்கு வந்து கேரண்டி கொடுத்து கட்டினா தான் பெயிலே எடுப்பான். ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் வந்து 2017 வந்து அன்றைக்கி சீஃப் ஜஸ்டிஸ் அந்த HL தத்து பெஞ்ச் வந்து பெயில் கிராண்ட் பண்ணுறாங்க. அதை விட அதிகமாக போய் 6 மாதத்துலேயோ 8 மாதத்துலேயோ ஹைகோர்ட், கர்நாடகா ஹைகோர்ட் அந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணணுறாங்க. அவங்களோட லக்கு வந்து என்னென்னா ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான். அவங்க மே மாதம் கரெக்டாக 2011 அந்த அக்டோபரில் ஆர்டர்ஸு, அந்த 6 months 7 months விடுதலையாகி வராங்க. ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நிறையா குளறுபடிகள் இருந்த காரணத்தால் பிற்காலத்தில் அவங்க இறந்த பிறகு சசிகலாலாம் கன்விக்ட் ஆனாங்க. ஸோ அவங்க 15th மே 15 அவங்க அக்யூட்டல் ஆகுறாங்க. எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏ மறுபடியும் சிஎம் ஆகிடுறாங்க. 16 மறுபடியும் எலெக்ஷனில் ஜெயிச்சு சிஎம் ஆகிறாங்க. இந்த கேஸ் வந்து 15 மே மாதம் போட்ட இந்த அப்பீலை எதிர்த்து அக்யூட்டலை எதிர்த்து அப்பீலுக்கு போகிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கர்நாடகாவும் போகுது, இண்டிவிஜுவல்ஸும் போகிறாங்க. அதில் 2016 ஜூனில் ஆர்டர்ஸ் ரிசர்வ் ஆகுது. 16-15 நினைக்கிறேன். இறந்த பிறகு தான் ஜட்ஜ்மெண்ட் வருது. இன்ஃபேக்ட் அவங்க உயிரோடு இருந்து அவர்களும் வந்து சிறைச்சாலைக்குத்தான் போயிருப்பார். ஏன்னா அந்த கேஸோட தன்மை அந்த மாதிரி. அவர் இறந்த பிறகு அவர் இறந்து விட்டார் என்ற காரணத்தால் தான் விடுதலை ஆனார். ஒரு முதல்வராக போய் அவருக்கு தண்டனை கொடுத்த நிகழ்வு அப்படின்றது ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறப்ப அவங்க ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட தான் போகிற காட்சிகள்லாம் நம்ம அது என்ன நடந்தது? இல்லை அது உள்ளுக்குள்ளே அவங்க உடஞ்சிருந்தாங்க. ஓ ஆமாம், அது அப்போ முடிவு தெரிஞ்சிருக்குன்றீங்க. கண்டிப்பாக அவங்க உள்ளுக்குள்ளே உடஞ்சிருந்தாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து பெங்களூர் ஜட்ஜ்மெண்ட். ஆமாம், குன்ஹா ஜட்ஜ்மெண்ட் அப்போ அவங்க உள்ளே உடஞ்சிருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட அந்த விஷுவல்ஸ் அவங்கள வேனில் ஏற்றிட்டு போகிற விஷுவல்ஸ் வெளியில் வரல. இன்ஃபேக்ட் வரல. அது இன்ஃபேக்ட் குன்ஹா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு குமாரசாமி ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து 2015 அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு 9 நாட்கள் வந்து அவங்க வெளியிலேயே வரல. விடுதலையான பிறகு வந்து பதவி ஏற்றிருக்கலாம், பட் அவங்க வரல வெளியில். ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்க கோளாறுகள் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. திரும்ப தனக்கு என்னைக்கு இருந்தாலும் சிக்கல். இன்ஃபேக்ட் அந்த கட்டத்தில் தான் அவங்களுடைய உடல்நலம் குன்ற ஆரம்பிக்குது. 2014 அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு தான் அந்த உடல்நலம் குன்ற ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையுமே வந்து இந்த கமிஷன் ஒன்று, அந்த அம்மாவோட இறப்புக்கு பிறகு ஒரு கமிஷன் போட்டாங்க பாருங்க. ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட்டில் டெப்போஸ் பண்ண டாக்டர்ஸோட சப்மிஷன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் 2014 அவங்க உடல்நலம் குன்ற ஆரம்பிக்குது. 2014 பிப்ரவரிலேருந்தே அவங்க உடல்நலம் குன்றுது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு குன்ஹா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அவங்களுடைய உடல்நலத்தில் வந்து 20 நாள் சிறைவாசத்துக்கு பிறகு வெளியில் வந்தோடனே அவங்களால பெரிய அளவில் வந்து நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியல. அந்த இடத்தில் இப்போ சென்னையிலிருந்து போயஸ் கார்டன்லேருந்து பெங்களூர் போகிறாங்க. அப்போ பலருமே சொன்னது மதிய உணவுக்கு வந்துருவாங்கன்ற அந்த யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த தகவல் அந்த மாதிரி. அதாவது வந்து பட் ஐபி மட்டும் தெளிவாக ரிப்போர்ட் போட்டான். எனக்கு அங்கே நண்பர்கள் சொன்னது எப்படின்னா, ரொம்ப எவ்வளோ அழகாக நம்முடைய உளவு அமைப்புகள் வேலை செய்யுதுன்றதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே வந்து ஐபி ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. இன்ஃபேக்ட் மாநில உளவுத்துறையோடைய ரிப்போர்ட்டை அந்த அம்மா கிட்ட கொடுத்தது கன்விக்ஷன் தான் கொடுத்தாங்க. அதை கொடுத்ததுக்காகவே அந்த உயர் அதிகாரி மாற்றப்பட்டார். மத்திய உளவுத்துறை தான் இதை வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ தான் வந்து அதை ஸ்மெல் பண்ணுறான். எப்படின்னா இவர் வந்து ஆகஸ்ட் 28 தேதிக்கு என்னமோ ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணுறாரு. செப்டம்பர் முதல்ல 20ன்னு சொல்லிட்டு அப்புறம் 27 மாற்றினார் ஜட்ஜ். ஏன்னா காப்பீஸ் ரெடி பண்ண வேண்டியது. அந்த கட்டத்தில் அவங்க எப்படி ஸ்மெல் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் வந்து கன்விக்ஷன்றதுக்கு வந்து சாதாரணமாக வந்து அக்விட்டல் ஆகிட்டாங்கன்னா, விடுதலை ஆகிட்டாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து யூஸ்வலி வந்து எல்லா பக்கத்துலையும் சீல் வைக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு 2-3 பக்கம், கடைசி ஒரு 2-3 பக்கம் தான் சீல். பட் கன்விக்ஷன்னா 10,000 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்னாலும் ஒவ்வொரு பக்கத்துலையும் சீல் வைக்கணும். இது அந்த பீட் பார்க்குற நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஆகஸ்ட் 28 ரிசர்வ் பண்ணிட்டு ஜட்ஜ் போயிடுறாரு. செப்டம்பர் 20 அப்புறம் 27 மாத்திரம் இவங்க அந்த பக்கமே எட்டி பார்க்கல நம்ம ரிப்போர்ட்டர்ஸ். ஆனால் ஐபி என்ன பண்ணுறான், அங்கே உள்ளே போய் அவங்க நோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது
இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணணுன்றதுக்கு இதெல்லாம் பாடம். அதனால தான் நான் ஆரம்பத்தை சொன்னேன், ஜெயலலிதாவோட என்டையர் லைஃப் வந்து பாலிட்டிஷியன்ஸ், லீகல் எக்ஸ்பர்ட்ஸ், ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு பாடம் கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. ஐபி என்ன ஸ்மெல் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ளே போகும்பொழுது வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் அந்த கோர்ட்டுக்குள்ளே போகும்பொழுது வந்து அந்த கிளர்க் வந்து இன்னொரு கிளர்க்கு கிட்ட சொல்கிறாரு, என்ன இவங்க கன்னடத்தில் சொல்கிறான், என்ன இது சீல் இல்லை, ஜட்ஜு வேறு வந்து ஒரு 6 சீலாவது வேணும்னு கேட்குறாரு. நம்ம ரிப்போர்ட்டு போட்டிருக்கோம் மேலே. இப்போ அவங்க வந்து அது என்னமோ வந்து செக்ரட்டரியேட்டில் கர்நாடகா கவர்மெண்ட், ஸோ லா டிபார்ட்மெண்ட்டில் தான் அந்த ஸ்டேஷனரிஸ் வரணும் அவங்களுக்கு. நம்ம வந்து 6 சீல் ½ டசன் சீல்ஸ், சீல் ஒரு சீல் எடுத்து வைக்கிறான் அவன். அப்போ வந்து என்னையா இது, இந்த சீல் சரியா இல்லை, கேஷுவலாக பேசுகிறாங்க அவங்க, இந்த சீல் சரியா இல்லை அப்படின்னும் போது, ஆமாம்மா இது வேறு பிரச்சனையாக இருக்குது, ஜட்ஜு தினமும் கூப்பிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு, புதுசாக ஒரு 6 சீல் வாங்க சொல்லியிருக்காருன்னு. உடனே இவன் என்ன பண்ணுறான், ஷார்ப் ஆஃபீஸர், அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர், அவன் என்ன பண்ணுறான், அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க செக்ரட்டரியேட்டில் செக் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ப்ரொவிஷன் இது போகணும், சேங்ஷன் போகணும். அங்கே போனால் ஆமாம் ஜட்ஜு வந்து ஸ்டேஷ்னரிஸ் வந்து அந்த இங்கு பேடு, அந்த எஸ்பெஷலி அந்த ரப்பர் ஸ்டாம்ப்ஸ் வந்து ஒரு 6 அதுக்கு மேலேயோ, அது அடிக்குவேட் நம்பர்ஸ், முக்கியமான விஷயம், அடிக்குவேட் நம்பர்ஸ் 6 12 அது வேறு, அடிக்குவேட் நம்பர்ஸ் அவர் கேட்டிருக்காரு அப்படின்னோடனே ஸ்மெல் பண்ணிட்டாங்க. ஓகே, கன்விக்ஷன் தெரிஞ்சிச்சாங்க. அப்போ தான் அந்த ரிப்போர்ட்டில் தான் அவங்க டெல்லிக்கும் தெரியும், இங்கேயும் அப்போ ஒரு அதிகாரி இருந்தார், அவர் அந்த அம்மா கிட்ட ரிப்போர்ட்டே கொடுத்துட்டார். அன்னைக்கு உளவுத்துறையில் தலைமை அதிகாரியாக இருந்த ஒருவர் வந்து, ஏன்னா அவங்களாலையும் ஸ்மெல் பண்ண முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ஐபி ஸ்மெல் பண்ணுறான், அதுக்கு பிறகு இவங்களும் ஸ்மெல் பண்ணிட்டாங்க, கொடுத்தோன்னே ஷி காட் ஃபியூரியஸ். அந்த அம்மா ரொம்ப கோவப்பட்டுட்டு அந்த ஃபைலை தூக்கி அடிச்சிருக்காங்க. தட் ஆஃபீஸர் வாஸ் ஷண்டட் அவுட், அவரை மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து வேற ஒன்று நம்பி இருந்தாங்க. பட் இதையும் மீறி அவங்களுக்கு கொடுத்த சோர்ஸ், அம்மா எனக்கு விடுதலை உறுதி. அதில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே போய் வீட்டிலேருந்து போகிறாங்க ஏர்போர்ட்டில் இறங்கி போகும்போது டிரைவர்கிட்ட மத்தியானம் லஞ்சுக்கு வந்துடுவாங்க. தவறான தகவல். ஓகே, ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு என்ன தெரிஞ்சிடுச்சுன்னா கன்விக்ஷன் உறுதின்னு. அது எப்படி அவன் ஸ்மெல் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் வேறு ரூட்ஸும் இருக்கலாம், நான் மறுக்கல. கரெக்ட். பட் ரொம்ப ஐபி ரூட்லேருந்து போனது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐபி ரூட் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வேறு ரூட்ஸ் இருக்கும். ஐபி ரூட் மெயின் ரூட், அதில் வந்து சீலுக்கு வந்து ஜட்ஜு வந்து ஆர்டர்ஸ் பண்ணியிருக்காரு ஃப்ரெஷ்ஷாக, நம்பர்ஸ் கூட சொல்லாமல் அடிக்குவேட் நம்பர்ஸ். ஓகே, அடிக்குவேட் நம்பர்ஸ்னால் ஒரு பாக்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட அது வந்து 1000 பக்கத்துக்கு மேலே இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டு. கரெக்ட். 4 அக்யூஸ்டு, 4 பேர் கொடுக்கணும், கர்நாடகா கவர்மெண்ட்டு கொடுக்கணும், அதை தவிர தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒன்று கொடுக்கணும். ஸோ அது எல்லாம் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஈச் 4000 பக்கம்னு வந்ததுன்னா 4000 இன்ட்டு எக்ஸ்ட்ரா 2 காப்பீஸ் அது வைக்கணும். இதெல்லாம் அதிகமாக வைப்பாங்க. இதெல்லாம் 10 காப்பீஸ் அது ரெடியாக இருக்கும். 10 இன்ட்டு 4000 எவ்வளோ, 40000 காப்பீஸு. 40000 காப்பீஸ்க்கு சீலுன்னு எவ்வளோ? ஒரு உலகம் எப்படிலாம் சோர்ஸ் எடுக்கிறாங்க. அந்த பாக்ஸ் வேணும் உங்களுக்கு. அப்போ சீலுன்னா ஒரு சீலு 6 சீலு 12 சீல் இல்லை, பாக்ஸ் ஒரு 50 சீலு, பண்டில் ஆஃப் பாக்ஸஸ் சீல் வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ இது ஆர்டர்டுன்னு தெரிஞ்சோடனே ஸ்மெல் பண்ணிட்டாங்க. தட்ஸ் ஹவ் சிஸ்டம் ஒர்க்ஸ். இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்றதுக்கு நான் ஒரு உதாரணம். இது ஆக்சுவலாக மீடியா பண்ணும். ஓகே, பழைய காலங்களில் மீடியா வந்து இதை இப்படி இதோட சேர்ந்து பண்ணுவான். நல்ல ரிப்போர்ட்ரு, கோர்ட் ரிப்போர்ட்ரு, ஷார்ப்பாக இருக்க ரிப்போர்ட்ரு, ஓகே, அவன் புத்தி வந்து இப்படி தான் போகும். இவங்க எல்லாம் அந்த ஜட்ஜ் அந்த 2003லேருந்து 14 வரைக்கும் அங்கே கோர்ட்டையே சுற்றி வந்த நம்ம ரிப்போர்ட்டர்ஸு, தமிழ் பத்திரிகை சார்பாக போனவங்க எல்லாருமே ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்னோடனே அங்கே எட்டி பார்க்கல. ஆனால் அவன் அல்லது போகிறாங்க சும்மா அப்படி வந்துடுறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறான், சுற்றி வரான். அதாவது இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஆக்சுவலாக. அதுதான் நான் சொன்னேன், அந்த அம்மாவோட வாழ்க்கை என்பது வந்து ஒரு எல்லா விதத்துலையுமே. இப்போ நம்ம பேசின இந்த விஷயம் இருக்கு இல்லையா, எப்படி ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்மெல் பண்ணாங்க அப்படின்றது, இன்டெலிஜென்ஸ் எப்படி ஸ்மெல் பண்ணாங்கிறது, இப்போ இந்த விஷயம் வந்து இது பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு பாடமாக இருக்கும். சிஸ்டம் இப்போ சிஸ்டம் மாறி இருக்கலாம், எல்லாமே எலக்ட்ரானிக்காக கூட இருக்கலாம், பட் அங்கே கூட இந்த மாதிரி ஒரு தேவைகள் இருக்கும். ஏதோ ஒரு வித்தியாசமான ஒன்று இருக்கு இல்லையா. அதாவது வழக்கமாக நடக்கிற ஒன்று நடக்கலைன்னாலும், வழக்கமாக நடந்துக்கிட்டே இருக்க ஒன்று நடக்கலைன்னாலும் அங்கே ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதர்வே ரவுண்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்க ஒன்று நடக்கலைனாலும் பிரச்சனை, நடக்காத ஒன்று நடந்தாலும் பிரச்சனை. இன்ஃபேக்ட் நடக்காதது நடந்ததை விட நடந்துக்கிட்டே இருக்குது நடக்கலைன்னா, இப்போ பிபிசி வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து இராணுவ புரட்சி வரும்போது ஆல் இண்டியா ரேடியோவையும் ரேடியோ ஸ்டேஷனை தான் முதல்ல பிடிப்பாங்க.
போலண்டில் வந்து 1980 வந்து இராணுவ புரட்சி வந்து தொழிலாளர் புரட்சி வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்டை கவுத்தப்ப அவன் எப்படி அதை ஸ்மெல் பண்ணான்னா 4 மணிக்கு வந்து ரேடியோ நியூஸ் வரும், அன்றைக்கி வரல. அதாவது என்ன நடந்தாலும் ரேடியோ நியூஸ் இருக்கும். கரெக்ட். அது இல்லைன்னொன்னே அவன் ரோட்டில் போய் பார்க்குறான், டேங்க்ஸ் போகுது ரோடு. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் இருக்குது பாருங்கள். யூஸ்வலாக நடந்துக்கிட்டே இருக்கிறது நின்று போனாலும் நடக்காதது நடந்தாலுமே ஒரு ஜேர்னலிஸ்டாக நீ வந்து அதை அலர்ட் ஆகிடும். இன்னொன்று, இப்போ ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஒரு ஒரு சட்ட போராட்டம் வழக்குகள் அவங்கள தொடர்ந்ததோ, ஒரு பத்திரிகையாளரா அவங்க போட்ட அந்த 2 வழக்கும் உங்களை தொடர்ந்துகிட்டே இருந்தது. ரொம்ப நாள் தொடர்ந்தது. அது என்ன காரணம், என்ன இஷ்யூ சார்? 2 வழக்குகள் விஜயன். ஒன்று வந்து இந்தியா டுடேல இருக்கும்போது 2012 ஆகஸ்ட்டில் நான் எழுதிய ஒரு கட்டுரை. அதாவது என்னன்னா வந்து ஐ திங்க் அது ரொம்ப இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது ஓடிப்போச்சு. இன்னைக்கு என்ன 12 வருஷம் ஓடிப்போச்சு. அது ஒரு அபத்தமான கட்டுரை. பட் அது ஒரு சட்டப்படி அது நடவடிக்கை எடுக்கக்கூடிய கட்டுரை கிடையாது. ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக யார் வேணாலும் அப்படி எழுதலாம். அதை தான் கோர்ட்டு பிற்காலத்தில் சொல்லிச்சு. நான் என்ன எழுதியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த அம்மா 2011 அதிகாரத்துக்கு வந்த பிறகு மந்திரிகளை வந்து நிறையா மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. 2011 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா 2011 டிசம்பர் 19 சசிகலா, தினகரன் உள்ளிட்ட ஒரு பலரை வந்து கட்சியை விட்டு வெளியேற்றினாங்க. அந்த 11 இந்த அம்மா ஆட்சிக்கு வந்த மே மாதத்துலேருந்து டிசம்பர் 19 வரைக்கும் கிட்டத்தட்ட 6-7 மந்திரிகளை இவங்க நம்பர்ஸ் கொஞ்சம் கூட குறைவாக இருக்கலாம் 5-7 மந்திரிகளை பதவியிலேருந்து மாற்றினாங்க, தூக்குனாங்க, டிஸ்மிஸ் பண்ணாங்க. இவங்க வெளியில் போயிட்டு 2011 டிசம்பர் 19 வெளியில் போயிட்டு 2012 ஏப்ரல் 1 சசிகலா மறுபடியும் ஏடிஎம்கேல சேர்றாங்க. ஓகே. இந்த இடைப்பட்ட இந்த 4 மாத காலத்தில் ஒரு மந்திரியை கூட அவங்க டிஸ்மிஸ் பண்ணல ஜெயலலிதா. ஜூலை மாதம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையனை பதவியிலேருந்து தூக்குறாங்க. அதுக்கு வந்து வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் எனக்கு வந்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா 2011 சசிகலாவை ஜெயலலிதா கட்சியிலேருந்து வீட்டிலேருந்து வெளியில் அனுப்புனதுக்கு காரணம் 3 பேருன்னு சசிகலா நம்புகிறாங்க. ஒன்று அன்றைய டிஜிபியாக இருந்த கே ராமானுஜம், இன்னொன்று துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி, 3வது செங்கோட்டையன். ஸோ இவங்க வந்து முதல் 2 பேரும் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் டிஜிபி, சோ ராமசாமி ஒரு தனி நபர், அவங்கள ஒன்றும் இந்த அம்மாவில் பண்ண முடியாது. செங்கோட்டையனை இவங்க நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் மேலே வேறு சில புகார்கள் வந்தாங்க. வேறு சில புகார்கள், அது வந்து மாரல் டர்பிட்யூடுன்னு வந்து அறம் சார்ந்த தார்மீக ரீதியிலான சில குற்றச்சாட்டுகள், மாரல் ஆட்டிடியூடு இருக்கக்கூடிய சில மாரல் டர்பிட்யூடுவாங்க, அந்த மாதிரியான சார்ஜஸ். பட் அவர் அதை காரணமாக காமிச்சு ஜெயலலிதா கிட்ட அவங்க போட்டு கொடுத்து அவங்க வந்து கோல் மூட்டி செங்கோட்டையனை வந்து கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்க, பதவியிலேருந்து நீக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேபேக் டைம், திருப்பி கொடுக்கும் நேரம் அப்படின்னு போட்டு சில உள்ளேருந்து வந்து இன்ஃபர்மேஷனை வச்சு நான் போட்டேன். எழுதிட்டேன், என் பேரை போட்டேன். அந்தம்மா அதாவது வழக்கமாக அதுக்கு முன்னாலே நிறைய பேர் மேலே ஜூவி முரசொலிலாம் போட்டிருந்தாங்க. ஒருத்தர் 2 பேர் மேலே போடுவாங்க. 9 பேர் மேலே கேஸ் போட்டாங்க. இந்தியா டுடே லாண்டு ஆசிரியராக அந்த எம்ஜே அக்பர், பிற்காலத்தில் பிஜேபி அமைச்சராக இருந்தார் கொஞ்ச நாள், அவர், பிரபு சாவ்லான்ற அவர் ஒன்று, அப்புறம் என்னுடைய பேர், எங்களுடைய எடிட்டரு, ப்ரூஃப் ரீடர், அந்த இதில் இருப்பாங்க பாருங்கள், இம்ப்ரிண்ட்டில் இருக்க 9 பேர் மேலே கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டோன்னா நாங்கள் ஸ்டே கேட்டு ஹைகோர்ட்டுக்கு போனோம். இந்தியா டுடேலேருந்து ஜட்ஜுக்கிட்ட, ஹைகோர்ட் ஜட்ஜு வந்தது. அவர் வந்து என்ன பண்ணார், 8 பேர் அப்பியர் ஆக வேணாம், ஸ்டே கொடுக்க மாட்டேன்ட்டார். 8 பேர் அப்பியர் ஆக வேணாம், ஆனால் எழுதுனா நான் மட்டும் அப்பியர் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கேஸ் வந்து 2012 அந்த அம்மா இறந்த பிறகு 16 இருந்தாங்க, 18 வரைக்கும் நடந்தது. ஓகே, 6 வருஷம் நடந்தது. அது இந்த மாதிரி கேசஸ் வந்து ட்ரையலுக்கு போகாது, இப்படியே இழுத்துக்கிட்டே போகும். அது 120 கேஸ்க்கு மேலே போட்டாங்க. அதுதான் தண்டனை, அதுதான் இந்த ப்ராசஸ் இஸ் த பனிஷ்மென்ட். ஆமாம். நாங்கள் வந்து இந்தியா டுடேலேருந்து குவாஷ் கேட்டு போனோம், ஹைகோர்ட்டு குவாஷ் கேட்டு போனோம். அது 2012 அந்த குவாஷ் பெட்டிஷன் பெண்டிங்லேயே இருந்தது. 2018 அந்த அம்மா இறந்து 2 வருஷம் பொறுத்து இந்தியா டுடே தமிழும் மூடின பிறகும். ஆனால் கேஸ் அவங்க இந்தியா டுடே எனக்காக அவங்க தான் கேஸை நடத்துனாங்க. ஏன்னா அவங்க ஆளுங்களும் இன்வால்வ் இருக்காங்க. கைவிடலை, அவங்க என்னை கைவிடலை, பத்திரிக்கை மூடிட்டாங்க, பட் கைவிடலை. 2018 ஜஸ்டிஸ் PN பிரகாஷ், அந்த ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் அவர் குவாஷ் பண்ணார். இதில் ஒன்றுமே இல்லை, இதில் என்ன இருக்குது அவதூறு, இது ஒரு பொலிட்டிக்கல் ரைட். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அவங்கள பற்றி எழுதுவீங்க, அவங்க வந்தாங்கன்னா உங்களை பற்றி எழுதுவாங்க, 2 பேரும் சேர்ந்து மீடியா மேலே கேஸ் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒன்றுமே இல்லைன்னு குவாஷ் பண்ணார். இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ். ஸோ அந்த கேஸ் 6 வருஷம் நடந்தது. 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை, 2 மாதத்துக்கு ஒரு தடவை நான் கோர்ட்டுக்கு போவேன். போய்கிட்டே இருந்தேன். ஒரு தடவை அது எல்லா ஜேர்னலிஸ்ட்டுமே நடக்கும். அதாவது ஒரு தடவை கோர்ட்டுக்கு போகிறதுக்கு சம்டைம்ஸ் வக்கீல் அப்பியர் ஆகணும், நம்ம அப்பியர் ஆகணும்னா வக்கீல் அப்பியர் ஆகணும்.
ஒரு தடவை வக்கீலும் அப்பீராக 5 நிமிஷம் லேட் ஆகணும்னா அரெஸ்ட் வாரண்ட் போட்டாங்க. அது சாதாரணமாக நடக்கும், ஜேர்னலிஸ்ட்டுங்க நடக்கும். அப்புறம் போய் வழக்கமாக அடுத்த நாள் தான் அப்பீராக ரீகால் பண்ணுவாங்க. அது அன்றைக்கி மத்தியானமே போய் அப்பீராக ரீகால் பண்ணாங்க. அது ஒரு அனுபவம். 6 இயர்ஸ் அது. அந்த கேஸில் வந்து நான் பின்னோக்கி பார்க்கும்போது நான் அதை எழுதுறதை தவிர்த்துருக்கலான்னு எனக்கு இப்போ தோணுது. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது வந்து ஒரு சட்டப்படி குற்றம் இல்லை, ஒரு ஜேர்னலிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவ் அப்படிலாம் ரைட்டப்ஸ் வரும். அதை தான் ஜட்ஜு சொல்கிறாரு. இதெல்லாம் பத்திரிகையில் வந்து எழுதுறதுன்றது சகஜம். இதுக்கெல்லாம் ஒரு அரசியல்வாதி வந்து வழக்கு போடுமா? அரசியல்வாதி இதுக்கெல்லாம் வழக்கு போட முடியாது. 2வது கேஸ் வந்து அவங்க அந்த அம்மா ரொம்பவே தவறு பண்ணாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல. அந்த போட்ட கேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபேக்ட் ஹெல்த்தை பற்றி எழுதின முதல்ல கேஸ் வாங்கினது நான் தான். 2015 ஜூலை. அப்போ வந்து இந்தியாவுடைய க்ளோஸ் பண்ண பிறகு rediff.com இருக்கு இல்லையா, rediff மெயில் இருக்கு இல்லையா, அந்த rediff.com-ஓட ஆன்லைன் சைட்டில் ஜெயலலிதா ஹெல்த்தை பற்றி ஒரு கேஸ் எழுதும், ஒரு ரைட்டப். அது என்னென்னா, இந்த அம்மா வந்து இந்த 14 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு உடல்நலம் குன்றி இருக்கிறார். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 14 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அவங்க மறுபடியும் 15ல் கேஸ் ஜெயிச்சு வந்த பிறகு செக்ரட்டேரியட்டுக்கு வரும்போது அவங்கள முந்திலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. இப்போ யாரையுமே அலோவ் பண்ணுறதில்ல. அவங்க நடந்து வரதை கூட வீடியோ ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. எல்லா நிகழ்ச்சிகளையும் முதலமைச்சர் முன்பெல்லாம் நேராக செல்பவர் இப்பொழுது வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் திறந்து வைக்கிறாங்க. இந்த மெட்ரோ திட்டத்தை கூட வந்து வெங்கையா நாயுடு அமைச்சர் வந்தப்போ அவர் நிகழ்ச்சிக்கு போகிறார். இவங்க செக்ரட்டேரியட்லேருந்தே காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைக்கிறாங்க. பிரதான எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதி இவர்கள் உடல்நலம் குறித்து அறிக்கை வேண்டும் என்று கேட்கிறார். ஸோ முதலமைச்சரின் உடல்நிலை என்பது தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கி ஒரு பேசுபடு பொருளாக இருக்குது. ஆனால் யாருமே பேச பயப்படுறாங்க. இவ்வளோதான். இதில் வந்து அவங்க டிசீஸை பற்றின டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்லை. பொதுவாக நடக்கிறத மட்டும் எழுதியிருந்தேன். அந்த அம்மா போட்டாங்க, கேஸ் போட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, யாருமே நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஹெல்த்தை பற்றி யாருமே பேச அவங்க யாருமே பேசலன்றதையும் நான் பதிவு பண்ணுறேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன டிசீஸ்ன்றதே கிடையாது. அவருக்கு வந்து உடல்நலம் குன்றி இருக்கிறார் என்பது அவரை பார்த்தாலே தெரிகிறது. முன்பெல்லாம் நன்றாக நடந்து வரக்கூடிய முதலமைச்சர் இன்றைக்கு அவர் நடந்து வருவதை வந்து ஸ்டில் ஃபோட்டோ வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. காணொலி காட்சி தான். பிரதான எதிர்க்கட்சி தலைவர், லீடர் ஆஃப் த அப்போசிஷன் கலைஞர் கருணாநிதி கேட்குறாரு, அறிக்கை கேட்குறாரு. இவ்வளோ தான் அதில் இருந்தது. சுப்பிரமணிய சாமியும் சில மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் நான் கோட் பண்ணி ரீடிஃபில் எழுதுகிறேன். கரெக்டாக இது வந்து ஜூலை 10, 2015 அப்பீர் ஆகுது. அதே ஆண்டு ஜூலை 14 கேஸ் போட்டுறாங்க. இன்ஃபேக்ட் 3 பேர் மேலே கேஸ் போட்டாங்க. அதுக்கு பிறகு தான் எல்லாருமே அதை பற்றி எழுதுறத, அந்த அம்மா ஹெல்த்தை பற்றி எழுதுறத வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணாங்க. நான் எழுதின அடுத்த நாள் நம்ம நக்கீரன் பிரகாஷ் இருக்கார்ல, பிரகாஷ் ஒரு கட்டுரை நக்கீரனில் எழுதியிருந்தார். ஜெயலலிதாவுக்கு வீட்டில் டயாலிசிஸ்னு. அது எந்த ஆதாரமும் இல்லாமல் எழுதின கட்டுரை. பிரகாஷ் மேலே, கோபால் மேலெலாம் ஒரு கேஸ். 3வது வந்து டாக்டர் சுவாமி வந்து ஒரு ட்வீட் போட்டார், ஜெயலலிதா ஹெல்த்தை பற்றி இருக்குன்னு. சுவாமி மேலே ஒரு கேஸ். ஸோ ஒரு வாரத்தில் 3 பேர் மேலே கேஸ் போட்டோன்னா எல்லாருமே ஆஃப் ஆகிட்டாங்க. அது எங்கே போய் முடிஞ்சதுன்னா, 2016 செப்டம்பர் 22 இந்த அம்மா போய் அப்போலோவில் அட்மிட் ஆனப்போ 8:45 அட்மிட் ஆகிட்டாங்க. ஆனால் ப்ரெஸ் ரிலீஸ் வர வரைக்கும் யாருமே போடலை. 12 மணிக்கு ப்ரெஸ் ரிலீஸ் வந்தோன்னு தான் போட்டாங்க. நான் இந்த கேஸு எங்களுக்கு ரிலீஃப் கிடச்சிது. எப்படின்னா, ரீடிஃப் வந்து நான் ஃப்ரீலான்சர், பட் எனக்காக அவங்க வக்கீலை வச்சு என்னை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து உண்மையிலே ஐ மஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு தம். நான் என்றைக்கும் உங்கள் லைஃப்பில் அவங்களுக்கெல்லாம் நன்றியோடு தான் இருப்பேன். ஏன்னா ஒரு ஃப்ரீலான்ஸரை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஓகே, நிறுவனங்கள் வந்து ஸ்டாஃபையே ப்ரொடெக்ட் பண்ணாங்க, ஆனால் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணாங்க ஒரு ஃப்ரீலான்ஸரை. எங்களுக்கு ஸ்டே கிடச்சிது அந்த கேஸில். அதாவது இது ஜூலை மாதம் அந்த அம்மா 14 கேஸ் போடுறாங்க. ஒரு அப்பியரன்ஸ் மட்டும் ஆகஸ்ட் 24 நான் மட்டும் நானும் இன்னும் 2 பேர் பாம்பேலேருந்து வந்தாங்க, அப்பீர் ஆனோம். ஃபஸ்ட் அப்பியரன்ஸு அந்த ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி நினைக்கிறேன் 2015 ஹைகோர்ட் ஸ்டே கொடுத்துட்டாங்க. அந்த கேஸ் ஸ்டே பண்ணியாச்சு. நம்ம இவர் பழைய அட்வொகேட் ஜெனரல் டிஎம்கேல ஷண்முகசுந்தரம், ஷண்முகசுந்தரம், முன்னாள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இப்போ அட்வொகேட் ஜெனரல் அந்த டிஎம்கே எக்ஸ்எம்பி, அவர் தான் அப்பீர் ஆனார். எனக்கு அவர் தான் அப்பீர் ஆனார். அவங்க அஃப்கோர்ஸ் வச்சது ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஸ்டே கொடுத்த பிறகு அந்த கேஸ் வந்து 2020 கொரோனா காலத்தில் அந்த கேஸ் குவாஷ் ஆச்சு. இந்த சேம் ஜட்ஜு ஜஸ்டிஸ் PN பிரகாஷ். இதில் ஒன்றுமே இல்லையா, இது என்ன அவர் சொன்ன வார்த்தை நல்லா ஞாபகம் இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டில். இந்த எழுதிய கட்டுரையாளர் ஒரு இடத்துல கூட முதலமைச்சரின் உடலில் என்ன கோளாறு, முதலமைச்சருக்கு என்ன வியாதி என்று எங்குமே குறிப்பிடவில்லை. பொதுவாக இருக்க விஷயத்தை தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்கன்னு அந்த கேஸும் குவாஷ் ஆச்சு. ஸோ 2 கேஸ். அதில் வந்து 2வது கேஸில் ரிலீஃப் கிடச்சிச்சு. பட் முதல் கேஸ் வந்து 6 இயர்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ். அதாவது வந்து இன்றைக்கி டெஃபமேஷன் கேஸஸை ஃபேஸ் பண்ணுற எல்லா ஜேர்னலிஸ்ட்டுங்களுக்குமே அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அது வந்து ஒரு பயம்னு சொல்ல முடியாது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட். இப்போ நாளை காலைல 10:30 மணிக்கு நீங்கள் அப்பீர் ஆகணும்னா நீங்கள் வந்து முதல் நாளே நைட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் மைண்டெல்லாம். ஏன்னா அந்த காலைல எழுந்திரிச்சு நீங்கள் அங்கே போகணும். என்ன பண்ணுவாங்க,
10:30 மணினா கேஸ் சாதாரணமாக 11:30 12க்கு தான் வரும். ஆனால் நீங்கள் 10:30லேருந்து வெயிட் பண்ணி சம்டைம்ஸ் ஜட்ஜ் பத்திரிக்கை எடுத்துருவார். நீ வரலன்னா வக்கீலும் இல்லைன்னா நம்ம வக்கீல் இருப்பாங்க, சம்டைம்ஸ் வக்கீலும் இல்லை நீங்களும் இல்லைன்னா வாரண்ட் போட்டுருவாங்க. வாரண்ட் போட்டால் என்னன்னா நீங்கள் மறுநாள் காலையில் போய் கூண்டில் ஏறி நிற்கணும். கூண்டில் ஏறி நின்னீங்கன்னா மற்ற கேஸெல்லாம் முடிச்சுட்டு தான் ஜட்ஜ் எடுப்பார். அது மத்தியானம் உங்கள் தலையெழுத்து 12 மணிக்கும் வரலாம், சாயங்காலம் 5 மணிக்கும் வரலாம். ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஜூனியர் விகடன் மேலெல்லாம் வந்து 40 கேஸோ 50 கேஸோ எல்லாம் போட்டாங்க. ஒன்றுமே இல்லாத கேஸ். ஒவ்வொரு மந்திரியும் எப்படி வந்து தப்பு தப்பாக ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, ஆனால் அம்மா எப்படி அவங்கள பாராட்டுறாங்கன்னு அந்த தலைப்பு ஒரு ரொம்ப ரொம்ப நகைப்புக்குரிய தலைப்பு. அதாவது வந்து அது ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கவங்க அதை ரசிப்பாங்க. அதில் ஒன்றும் தப்போ ஆபாசமும் இல்லை. அம்மா ஸ்கூல் ஆல் பாஸ் இதுதான் வச்ச தலைப்பு ஜூனியர் விகடன்ல. இப்போ இருக்காரு நம்ம திருமாவேலன்னு, அவர் மேலே அவ்வளோ கேசஸ். அவங்க எடிட்டர்ஸ்ல என் கூட வந்து உட்காந்துருப்பாங்க எல்லாருமே. 40 கேஸோ 50 கேஸோ போச்சு. பட் எல்லாம் அவங்கெல்லாம் ஹைகோர்ட்டில் குவாஷ் பண்ணி உடைச்சாங்க. ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தோன்னே எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கினாங்க. இந்த கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த டெண்டன்சி இல்லை. அதனால தான் டெஃபமேஷன் லாஸை வந்து ஜெயலலிதா ரொம்ப மோசமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் திரும்ப கண்டனம் தெரிவிச்சது. டெஃபமேஷன் லாஸை வந்து 1860 வந்த சட்டம் அது. இதை வந்து சட்ட புத்தகத்திலேருந்து நீக்கணும்னு ராகுல் காந்தி, நக்கீரன் கோபால், இன்னும் பல பேர் ஜேர்னலிஸ்ட்டுங்கள்லாம் போட்ட ஒரு 25 பேருக்கு மேலே சுப்பிரமணிய சுவாமி போட்ட கேஸ் வந்து 2015 ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. அது இன்னும் ஜெயலலிதாவுக்கு வந்து வெப்பனைஸ் பண்ண மாதிரி ஆகிடுச்சு அவங்கள. ஸோ ஜெயலலிதாவோட வரலாறை பற்றி நீங்கள் பேசும்பொழுது வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக பேசும்போது ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அவதூறு வழக்குகளை அவர் கண்டமேனிக்கு போட்டது. அதில் வந்து 91-96 ஆட்சி காலத்தில் கடைசி எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னால் அந்த 120-140 வழக்கை வாபஸ் வாங்கினாங்க. 2001-6 கடைசி 2 மாதம் மேலே வாங்கினாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, 2011-16 ஆட்சி காலத்தில் அவருடைய உடல்நலம் குன்றிய காரணத்தால் 16 வாபஸே வாங்கலை. அதனால் அது 21 வரைக்கும் போச்சு. ஸோ 10 இயர்ஸ் போச்சு. ஸோ அதில் 10 இயர்ஸ் கோர்ட்டுக்கு போன ஜேர்னலிஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு கருப்பு புள்ளி. எனவே பட் நெகட்டிவாக மட்டும் பேசக்கூடாது. நான் அந்த இடம் தான் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சது. ஒரு காலம் வந்து நம்மளை பக்குவப்படுத்துகிற தன்மையும் இருக்கும். ஒரு பத்திரிகையாளராக அவங்களோட ட்ராவலை பார்க்குறப்ப இப்போ அவங்கள எப்படி நீங்கள் மதிப்பிடுறீங்க? ஐ திங்க் இன்றைக்கி அவங்க இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்களில் வந்து அவங்க மூர்தன்யமாக மத்திய அரசை எதிர்த்த ஒரு அரசியல்வாதியாக தான் இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2011 அவங்கக்கிட்ட வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. நீங்கள் வந்து ஈழ பிரச்சனையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இலங்கை மேலே பொருளாதார தடை விதிக்கணும்லாம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. 7 பேர் விடுதலைக்காக தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. மாநில உரிமைகளுக்காக கடைசியாக அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய கடைசி ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்தாங்க. ஒரு அக்ரஸிவான ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்க. மேபி இன்றைக்கி மோடி கவர்மெண்ட்டில் அவங்களும் எந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாட்டியும் பட் அவங்களோட தன்மைகளை ஓரளவு அறிந்தவன்ற முறையில் அவங்க ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க நிச்சயமாக விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த உதயமின் திட்டம் போடுற விஷயங்களை கையெழுத்து போட்டதெல்லாம் எப்போனா அவங்க மருத்துவமனையில் இருக்கும்போது தான் கையெழுத்து போடுறாங்க. அப்போ நிர்வாகம் யார் கண்ட்ரோலில் இருந்தது நமக்கு தெரியும். அவங்க இருந்திருந்தாங்கன்னா அதை செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ இன்றைய காலகட்டத்தில் அவங்க அப்படிப்பட்ட ஒரு வலுவான தலைவர் நமக்கு வேணும் நிச்சயமாக. ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஷார்ப் மைண்ட் உண்டு அவங்களுக்கு. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் வந்து நீங்கள் அடுத்த எந்த ஸ்பாட்டுக்கு வரீங்கன்னு தெரிஞ்சு உங்களை அப்படியே மைன்யூட்டாக வந்து உங்களை வந்து பாதையை மாற்றி கொண்டு போயிடுவாங்க. ரொம்ப ஷார்ப் ஒரு மைண்ட் உண்டு. ரொம்ப டீப்பாக உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஹெசிடன்ட் பாலிட்டிஷியன். அவங்களுக்கு அரசியலில் வரத விருப்பம் கிடையாது. எம்ஜிஆரோட நிர்பந்தத்தால் தான் 82 அவங்க வராங்க. 89 வந்து கலைஞர் கவர்மெண்ட் வந்த பிறகு அவங்க அரசியல் விட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணி கடிதங்களை எழுதி வைக்கிறாங்க. அந்த கடிதங்கள் திருடப்படுகின்றன. திருடப்பட்ட 89 ஏப்ரல் மே காலகட்டங்களில் பத்திரிகைகளுக்கு கொடுக்கப்பட்ட 89 பிப்ரவரியில் அதில் கடுப்படைஞ்சு தான் அவங்க வந்து 89 மார்ச்சில் கலைஞருக்கும் அவங்களுக்குமான தனிப்பட்ட அந்த மோதலில் ஜெயலலிதா தாக்கப்பட்டது போன்ற விஷயங்கள்லாம். ஸோ என்றைக்குமே வந்து ஒரு அடிப்படையில் வந்து இப்போ கலைஞர் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையில் ஒரு அரசியல்வாதி. அவர் வந்து அக்ரஸிவான ஒரு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் உள்ள எப்படியாவது பதவி வேணும்னு விரும்பக்கூடிய ஒரு அரசியல்வாதி. அதுதான் ஒரு அரசியல்வாதியோட தகுதியும் கூட. அவங்களுக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து அது கிடையாது. அது வந்து ஒரு அடிப்படையில் கலைத்துறையில் வந்தவங்க. அதுக்கு முன்னால் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கும்போது நீங்கள் வந்து அவங்க ஒரு படித்து ஒரு வழக்கறிஞராகவோ விஞ்ஞானியாகவோ சயின்டிஸ்டாகவோ போகணும்னு நினச்சவங்கள அவங்க தாயாருடைய நிர்பந்தத்தால் தான் திரைத்துறைக்கு வராங்க. அவருடைய ஒரு ஜாதகம் அவங்களுடைய இயல்பான குணன்றது எதில் கால் வச்சாலும் அவங்க ஜெயிப்பாங்க. அவங்கள வந்து நான் கிட்ட இருந்து நிறைய தடவை பார்த்துருக்கேன். அப்படி ஒரு ஆளுமை மிக்க தலைவரை வந்து பார்த்ததில்லை. நான் வந்து ராஜீவ்காந்தியை கடைசியாக பார்த்துருக்கேன், வாஜ்பாயை பார்த்துருக்கேன், கலைஞரை பார்த்துருக்கோம் நம்ம. பட் இவங்க ஜெயலலிதா மாதிரியான
அதாவது வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் நேச்சர்ன்றது வந்து அவங்க நல்ல கலராக இருப்பாங்க. அதை தாண்டி நான் சொல்கிறது வந்து அவங்களோட அந்த பர்சனாலிட்டி இருக்குல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆளுமை இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான, அதாவது வந்து உங்களை வந்து அப்படியே வந்து ஆகர்ஷிக்கக்கூடிய ஒரு வசீகரிக்கிறேன்னா நான் பாசிட்டிவ் சென்ஸில் சொல்கிறேன், ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமை. அதாவது விஷயஞானம் அவ்வளோ உண்டு. இப்போ நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்க, 1 மணி நேரம் பேசுகிறீங்கன்னா எதை பற்றி வேணால் பேசலாம், அவ்வளோ விஷயஞானம் உண்டு. அதுவும் பட் காலத்தையும் கோலம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு அரசியல் வந்து அவங்களோட கப் ஆஃப் டீ கிடையாது. ஆனால் அதில் தான் அவங்க இருக்க வேண்டிய சூழல் வருது. அது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 29 ஆண்டுகளில் அவங்க 15 ஆண்டுகள் சிஎம்மாக இருக்கிறாங்க. இல்லை கடைசி கட்டம் வந்து அந்த 2011க்கு பிந்திய கட்டம், அந்த 2014 எஸ்பெஷலி 2014 அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு 14 செப்டம்பர் 27 ஜட்ஜ்மெண்ட்டு, 16 டிசம்பர் இறந்து போகிறாங்க. அந்த 2 ஆண்டுகள் கொடுமையான கட்டம். ஏன்னா அவங்க உடல்நலம் குன்றி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கடைசியாக. அது நேரில் பார்த்த சம்பவங்கள். ஷார்ப் பொலிட்டிக்கல் மைண்ட் உண்டு, ரொம்ப ஷார்ப்பான பொலிட்டிக்கல் மைண்ட் உண்டு. ரொம்ப கேஷுவலாக அவங்க இது பண்ணுவாங்க. நிர்வாகம்னு பார்த்தீங்கன்னா உடல்நலம் குன்றி இருந்த காலகட்டத்தில் கூட வந்து கடைசி ஒரு வாரம் கடைசி கட்டங்களில் வாரத்தில் 1 நாள் தான் செக்ரட்டரியேட் வருவாங்க. பட் எல்லா ஃபைலையும் கிளியர் பண்ணுவாங்க. ரொம்ப ஷார்ப்பாக விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மைண்ட் இருக்குது. ஒரு சின்ன உதாரணங்கள்னு சொல்லலாம். இந்த ஒரு கட்டத்தில் வந்து பீச்சில் வந்து இந்த குதிரை ஏத்திரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து விலங்குகளை வந்து துன்புறுத்துறது, அதை வந்து ட்ராப் பண்ணிடணும், நம்ம விலங்குகளுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு இந்த அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்டெல்லாம் போய் அந்த அம்மாக்கிட்ட சொல்லி, அப்போ செக்ரட்டரியேட்டில் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி சொன்னாங்க, இல்லை அதில் ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி வந்து விலங்குகளோட குழந்தைகள் பழகிறதுக்கான வாய்ப்பே ரொம்ப குறைவாக இருக்குது. விலங்குகளோட வந்து குழந்தைகள் வந்து பழகலைன்னா வந்து அவர்கள் நல்ல மனிதர்களாக வர முடியாது. இது ஏதோ ஒரு சின்ன வாய்ப்பை அதையும் நம்ம பறிச்சிடக்கூடாது அப்படின்ற அந்த மாதிரியான புரிதல் இருந்தது. அரசியல் வந்து அவங்களையும் வந்து ரொம்பவே, அதாவது வந்து எப்படி சொல்கிற, எல்லா விதமான தந்திரங்களையும் பயன்படுத்தக்கூடிய, எல்லா விதமான காம்ப்ரமைஸுக்கும் போகக்கூடிய கட்டத்தை நோக்கி நகர்த்துச்சு. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் இப்போ இப்படிப்பட்ட தலைவர்களை பற்றி அவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ம ஆராயக்கூடாது. அவங்க முடிஞ்சிச்சு அவங்க காலம். அவங்களோட பங்களிப்பால் அரசியலுக்கும் அரசியலமைப்பு சாசனத்துக்கும் பத்திரிகை உலகத்துக்கும் ஏற்பட்ட நன்மைகள் தீமைகள், நாம் கற்க வேண்டிய பாடங்கள், அதை மட்டும் நம்ம பார்த்தோம்னாலே வரும் தலைமுறைகள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். மறுபடியும் நான் சொல்கிறேன், எவ்ரி பாலிட்டிஷியன், எவ்ரி லீகல் எக்ஸ்பர்ட் ஆர் லாயர் ஆர் ஜேர்னலிஸ்ட், ஜெயலலிதா வாழ்க்கை என்பது ஒரு சிறந்த பாடம். நன்றி திருமணி. அதாவது உங்களோட தனிச்சிறப்பு அப்படின்றது வந்து ஒவ்வொரு நிகழ்வையும் வந்து மனதில் நிறுத்தி உங்களால் சொல்லிட முடியும் அப்படின்றது ஒரு பெரிய ஆளுமை. அவங்களோட பயணம், அதில் இருக்கக்கூடிய பலம் பலவீனங்கள் எல்லாவற்றையும் உங்கள் கண்ணோட்டத்தோட, இந்த நிகழ்ச்சியினுடைய தனித்துவமே அதுதான், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், கடைசியாக நான் அவங்கள சந்தித்தது வந்து பிப்ரவரி 18, 2013 இந்தியா டுடேல பணியாற்றும் போது சிறந்த, இன்ஃபேக்ட் அவங்க கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டதுக்கு பிறகு இவங்க ஏதோ ஒரு அவார்டு கொடுத்தாங்க, சிறந்த முதலமைச்சர் அவார்டுன்னு. அது அவங்க டெல்லிக்கு வர முடியல, ட்ராவல் பண்ண முடியல. அந்த அவார்டு அங்கே இங்கே கொண்டு வந்து எங்கள் எடிட்டரும் நானும் கொண்டு போய் கொடுத்தோம். பிப்ரவரி 18, 2013 நான் அவங்கள கடைசியாக பார்த்தது அதுதான். அப்போ அந்த விருது கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருக்கும்போது, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் அந்த பழைய சம்பவங்களை சொன்னோன்னே 1998 நடந்த அந்த ஏஎன்ஐ கொடுத்த இன்டர்வியூ அந்த இதெல்லாம் சொன்ன ரீகால் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ரீகால் பண்ணிவிட்டு நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அதுதான் கடைசியாக பார்த்தது. அதுக்கு பிறகு அவங்களும் ப்ரெஸ்ஸை கடைசியாக பார்த்தது விஸ்வரூபம் இஷ்யூ வந்தப்போ, அதோட அவங்க பார்க்கவே இல்லை. உண்மையிலே சொல்கிறேன் விஜயன், நான் வந்து அடுத்த தலைமுறைக்கு, நம்முடைய பத்திரிகை உலக நண்பர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு சொல்வது வந்து, இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக இப்போ இந்த காணொலி உட்பட நான் பெருமைக்காக சொல்லலை, இதில் கிடைக்கக்கூடிய லீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சில பிழைகள் இருக்கலாம், சில டேட்ஸில் சில நம்பர்ஸில் பிழைகள் இருக்கலாம், ஏன்னா காலம் 25 வருஷம் 30 வருஷம். பட் ஓவரால் கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதில் கிடைக்கக்கூடிய லீட்ஸை முன்னாடி எடுத்திங்கன்னா, பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு சொல்லுவது அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி புரியும். இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்ன, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு எதிராக கவர்னர் வழக்கு தொடர அனுமதி கொடுப்பதற்கு அரசியலமைப்பு சாசனத்தில் அதிகாரம் இருக்கா இல்லையான்னு ஜெயலலிதா வழக்கில் எழுந்த அந்த கேள்வி 95 மே மாதம் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போனது இன்னமும் பெண்டிங். ஸோ இதெல்லாம் வந்து ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் ஜேர்னலிசம் இஸ் அ பிக் லெசன். நிச்சயமாக அந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஒரு நிறைவாக அமைச்சு கொடுத்தீங்க. அது முதல் நிகழ்ச்சியிலேயே பங்கு பெற்று இவ்வளவு விரிவாக பேசியதற்காக நிகழ்ச்சி சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றி விஜய். நன்றி. அரசியல் ரீவைண்ட் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த சுவாரஸ்யமான நிகழ்வு, அது குறித்த பத்திரிகையாளரின் பார்வையோடு உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.